ஹலோ வியூவர்ஸ், வெல்கம் டு உமா குக்ஸ் அண்ட் டிப்ஸ். இன்னைக்கு நம்ம வீடியோவில் பார்க்க போகிறது சப்பாத்தி நூடுல்ஸ். நான் இதில் முட்டை சேர்த்துருக்கேங்க. இது ஆப்ஷன் தான். முட்டை வேண்டான்னா நீங்கள் அவாய்ட் பண்ணிடலாம். இதில் எந்த சாஸுமே நான் சேர்க்காம செஞ்சுருக்கேங்க. அதனால குழந்தைங்கள்லேருந்து பெரியவங்க வரைக்கும் நீங்கள் தாராளமாக இதை சாப்பிடலாம். 5 நிமிஷத்தில் ரொம்ப ஈஸியாகவும் ரொம்ப டேஸ்டியாகவும் இதை செஞ்சு முடிச்சிடலாம். இந்த ரெசிபி பார்த்தீங்கன்னா மீதமுள்ள சப்பாத்தியில் தான் நான் செஞ்சுருக்கேன். நீங்கள் ஃப்ரெஷ்ஷாக கூட மாவு பசைஞ்சு செஞ்சுக்கலாம். வாங்க இதை எப்படி செய்யறதுன்றதை பார்க்கலாம். சப்பாத்தி நூடுல்ஸ் இந்த 2 சப்பாத்தியில் தாங்க செய்ய போகிறேன். இதை நம்ம நல்லா நூடுல்ஸ் போல் நல்லா மெலிசாக கட் பண்ணிக்கணும். அதுக்கு இந்த 2 சப்பாத்தியும் நல்லா டைட்டாக இது மாதிரி ரோல் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நல்லா மெலிசாக கட் பண்ண முடியும். இப்போ இந்த எட்ஜிலேருந்து ஸ்டார்ட் பண்ணணும். பாருங்கள், இந்த மாதிரி கட் பண்ணிக்கோங்க. நம்ம இது பிரிக்கும் போது நல்லா நூடுல்ஸ் மாதிரி நல்லா லெங்க்த்தியாக வரும். இப்போ இது எல்லாத்தையும் கட் பண்ணிட்டேன். இதை நான் பிரித்து காட்டுறேன் பாருங்கள். நல்லா மெலிசாக நூடுல்ஸ் போலவே இருக்குங்களா? இதை விட மெலிசா கட் பண்ண முடியும்னாலும் கட் பண்ணிக்கோங்க. இப்போ இது எல்லாத்தையும் நான் பிரித்து ஒரு பிளேட்டில் வச்சு காட்டுறேன். பாருங்கள், இந்த அளவுக்கு வந்திருக்கு. நான் இது 2 சப்பாத்தியில் செஞ்சதுனால இந்த அளவுக்கு வந்திருக்கு. உங்களுக்கு அதிகமாக வேணும்னா இன்னும் கூட நீங்கள் சப்பாத்தியை ஆட் பண்ணிக்கலாம். வாங்க இதுக்கு நம்ம மசாலா ப்ரிப்பேர் பண்ணிடலாம். ஃபஸ்ட்டு ஒரு பேனில் 2 டீஸ்பூன் போல் எண்ணெய் சேர்த்துக்கிறேன். எண்ணெய் காஞ்சதும் இதில் ஒரு 1/2 டீஸ்பூன் போல் கடுகு சேர்த்துக்கலாம். கடுகு பொரிஞ்சதும் ஒரு மீடியம் சைஸ் வெங்காயத்தை நல்ல பொடியை நறுக்கியிருக்கேன். அதை இதோட சேர்த்துக்கலாம். இந்த வெங்காயம் தக்காளியோட அளவு பார்த்தீங்கன்னா இந்த 2 சப்பாத்திக்கு உண்டான அளவு சேர்த்துருக்கேன். நீங்கள் நிறைய சப்பாத்தி சேர்த்துக்கிறதா இருந்தால் அதுக்கேற்ற மாதிரி வெங்காயம் தக்காளியெல்லாம் ஆட் பண்ணிக்கோங்க. வெங்காயம் வதங்கிறதுக்கு ஒரு 1/2 டீஸ்பூன் போல் உப்பு சேர்த்துக்கிறேன். இது மசாலாவுக்கு மட்டும் நீங்கள் தேவையான அளவுக்கு உப்பு சேர்த்துக்கோங்க. ஏன்னா சப்பாத்தியில் ஆல்ரெடி நம்ம உப்பு போட்டு தான் பிசைஞ்சிருப்போம். இப்போ இது நல்லா வதங்கிடுச்சு. இப்போ இதில் ஒரு பச்சை மிளகாவை கீரி சேர்த்துக்கிறேன். கொஞ்சமாக கருவேப்பிலையும் சேர்த்துக்கோங்க. இது கூடவே ஒரு மீடியம் சைஸ் நல்ல பழுத்த தக்காளியை சேர்த்துக்கோங்க. நான் வெங்காயமும் தக்காளியும் ஈக்குவலான அளவுக்கு தான் எடுத்திருக்கேன். இப்போ இது ரெண்டுமே பார்த்தீங்கன்னா நல்லாவே வதங்கணும். சப்பாத்தி சாப்பிடாத பசங்க கூட இந்த மாதிரி நீங்கள் செஞ்சு கொடுத்தீங்கன்னா கண்டிப்பாக விரும்பி சாப்பிடுவாங்க. அது மட்டும் இல்லாமல் இதில் முட்டை சேர்க்கறதுனால டேஸ்ட் இன்னும் கூடுதலாக இருக்கும். வேண்டான்னா நீங்கள் அவாய்ட் பண்ணிக்கலாம். பாருங்கள், தக்காளி வெங்காயம்லாம் நல்லாவே வதங்கிடுச்சு. இப்போ இதில் ஒரு 1/4 டீஸ்பூன் போல் இஞ்சி பூண்டு பேஸ்ட் சேர்த்துக்கோங்க. 1/4 டீஸ்பூன் மஞ்சள் தூள், 1/2 டீஸ்பூன் தனி மிளகாய் தூள், 1/2 டீஸ்பூன் தனியாத்தூள். இப்போ இதோட பச்சை ஸ்மெல்லாம் போகிற அளவுக்கு வதக்கிடுங்க. இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு நான் சேர்க்கறது எடிட் பண்ணும்போது கொஞ்சம் கட் ஆயிடுச்சு. இப்போ இதை நல்லா வதக்கிடலாம். நீங்கள் இதில் குழம்பு மிளகாய் தூள் கூட சேர்த்துக்கலாம். அதுவும் டேஸ்ட் நல்லாயிருக்கும். இப்போ இதில் கொஞ்சமாக நம்ம தண்ணி சேர்த்துக்கணும். அதிகமாக சேர்த்துறாதீங்க. நான் ஒரு 3லேருந்து 4 டீஸ்பூன் போல் அளவு தான் தண்ணி சேர்த்துக்கிறேன். இப்போ இது தண்ணியிலே நல்லா வேகட்டும். எண்ணெய்லாம் நல்லா பிரிஞ்சு வந்ததும் நம்ம இதில் முட்டை சேர்த்துக்கலாம். ஜஸ்ட் இதை நம்ம வதக்கி விட்டால் போதும். அதிக அளவில் செய்யும் போது மூடி போட்டு எண்ணெய் பிரிஞ்சு வர அளவுக்கு வெயிட் பண்ணிக்கோங்க. பாருங்கள், நல்லா வதங்கிடுச்சு. இப்போ நடுப்புற ஒரே ஒரு முட்டையை உடச்சி ஊற்றிக்கிறேன். இந்த மாதிரி கிண்ணத்தில் ஃபஸ்ட்டு உடச்சி ஊற்றிட்டு அதுக்கப்புறமா செய்கிற டிஷ்ஷில் சேர்த்துக்கோங்க. டேரெக்டாக சேர்க்கும் போது சப்போஸ் முட்டை கெட்டு போயிருந்ததுன்னா அந்த டிஷ்ஷே ஸ்பாயில் ஆகிடும். இது மாதிரி லைட்டாக மிக்ஸ் பண்ணிகிட்டே வாங்க. முட்டை ரொம்ப வெந்துடக்கூடாது. ரொம்ப வெந்துருச்சுன்னா சப்பாத்தியில் ஒட்டாது. ஜஸ்ட் இதோட பச்சை ஸ்மெல்லு போகணும். அது வரைக்கும் நம்ம லைட்டாக மிக்ஸ் பண்ணிக்கலாம். பாருங்கள், ஓவர் குக் ஆகலை. இப்போ இந்த டைமில் நம்ம கட் பண்ணி வச்சுருக்க சப்பாத்தியை சேர்த்துக்கலாம். 2 சப்பாத்திக்கு ஒரு முட்டையோட அளவு சரியாக இருக்கும். இப்போ இதை அப்படியே மிக்ஸ் பண்ணிகிட்டே வாங்க. லோ ஃப்ளேமில் வச்சுட்டு செய்யுங்க. இல்லைனா முட்டை ரொம்ப குக் ஆகிடும். முட்டை இந்த அளவுக்கு குக் ஆனால் மட்டும்தாங்க சப்பாத்தியில் அப்படியே சேரும். இல்லைனா கண்டிப்பாக சப்பாத்தி தனியாக முட்டை தனியாக இருக்கும். பாருங்கள், கொஞ்சம் கொஞ்சமாக இதே மாதிரியே மிக்ஸ் பண்ணிகிட்டே வந்தீங்கன்னா சப்பாத்தியில் இந்த மசாலாவும் முட்டையும் நல்லா சேர்ந்துடும். பாருங்கள், பார்க்குறதுக்கே சூப்பராக இருக்குது. பாருங்கள், சப்பாத்தியை சேர்த்ததும் 1லேருந்து 2 நிமிஷம் வரைக்கும் மிக்ஸ் பண்ணால் போதுங்க. ரொம்ப நேரம் வச்சுருந்தீங்கன்னா சப்பாத்தி ரொம்ப ஹார்டான மாதிரி ஆகிடும். இப்போ இதில் லேசாக கொஞ்சம் கொத்தமல்லி தூவிடலாம். சூப்பரான சப்பாத்தி நூடுல்ஸ் ரெடி ஆகிடுச்சு. நீங்களும் இதே போலவே செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு எனக்கு கமெண்ட்டில் சொல்லுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். புதுசாக பார்க்குறவங்க மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க.